சொல்லப்படவில்லை. அதே நேரம் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்பது சற்று குழப்பமாக இருக்கிறது. எதற்காக கைது செய்தார்கள், பிறகு எதற்காக அவ்வளவு வேகமாக விடுகிறார்கள் என்று இருக்கிறது. அதுக்கான காரணம் ஓரளவுக்கு யாருக்கும் புரியவில்லை என்று கூறலாம். அடுத்ததாக இந்த நமது வாழ்க்கை செலவினங்கள் இது பற்றி நாங்கள் தினசரி சொல்லிக்கொண்டே வர வேண்டியிருக்கிறது. இப்பொழுது எந்த அளவுக்கு நமது நாளாந்த செலவு, மாதாந்த வாராந்த செலவுகள் நம்மை எப்படி பாதிக்கின்றன என்று பலரும் பலவிதமாக கூறும் பொழுது, இன்று ஒரு குடும்பம் நேரடியாக முன்வந்து தங்களுடைய வரவினம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, கடைசியாக எவ்வளவு மெஞ்சுகிறது என்று கூறுவார். குறிப்பாக அவர் ஒரு ரயில்வேயில் உயர் சம்பளம் பெறுவர். மனைவி ஒரு பார்ட் டைம் பகுதி நேர வேலையால் 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு வருடத்தில் 55,000 பவுன்கள் அவருடைய வருமானம். சாதாரணமாக நாம் அறிந்தவர்கள் எல்லாம் 20, 25, 30க்குள் எடுப்பார்கள். இவர்களுக்கு 55,000 பவுன். இருந்தாலும் இவர்களுக்குள்ள சிக்கல் எங்கே இருக்கிறது என்றால், அவர்களுடைய வாழ்க்கை முறை. பிள்ளைகள் சாப்பாடுக்கு கொடுப்பார்கள். அடுத்தது இந்த பாடசாலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுவதற்கான சில இடங்கள் இவர்கள் காசு கொடுக்க வேண்டியிருக்கும். அத்தோடு ஹாலிடே போக வேண்டியது. நிச்சயமாக இங்கே பிள்ளைகள் எல்லாம் நிச்சயமாக ஹாலிடே போவார்கள். மற்றவர்கள் விடுமுறையில் செல்லும் பொழுது அவர்களும் செல்ல விரும்புவார்கள். இப்பொழுது மக்கள் இந்த ஓரளவுக்கு வயிற்றை கட்டி இந்த ஹாலிடே செல்வதை குறைத்து கொண்டார்கள். ஏனென்றால் அதற்கு மேலதிகமான பணம் தேவை. இங்கே இவர்கள் 55,000 பவுன் வருமானமாக இருந்தாலும் மாதாந்த செலவு, சாப்பாடு, பில் எல்லாம் கட்டி முடிய அவர்களிடம் பெரிதாக அங்கே ஒன்றும் மிஞ்சவில்லை. ஆகவே அதில் குழந்தைகளை அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற நல்ல உடைகளோ அல்லது உல்லாச பயணங்களோ செல்ல முடியாத நிலை உதாரணமாக காட்டப்பட்டுள்ளது. இது எல்லோருக்கும் உள்ள ஒரு நிகழ்ச்சி. இது எங்களுக்கும் என்றதை பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் ஒரு கைது பிரிசின், அதாவது ஈரானில் இங்கே பிரித்தானிய தம்பதிகள் இருவர் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரியிலிருந்து கைது செய்யப்பட்டு ஈரானில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் 2 பேருமே மோட்டார் சைக்கிளில் உலகை சுற்றி வந்து கொண்டிருந்தவர்கள். ஈரானுக்கு சென்ற பொழுது அவர்கள் அங்கே உளவு பார்க்க வந்தார்கள் என்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு 2 பேருக்குமே 53 வயதுடையவர்கள். ஆனால் இப்பொழுது அவர்களை விடுதலை செய்வதற்காக அரசாங்கம் எந்த அளவுக்கு முயற்சி செய்ததோ இல்லையோ எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய மகன் ஒருவர் கடுமையாக அரசாங்கத்தை கண்டித்துள்ளார். இது பல தடவை கூறினார்கள், தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று. இப்போ இத்தனை 15 மாதங்களுக்கு மேலாக அவர்கள் சிறையில் இருக்கின்றார்கள். அவர்களை விடுதலை செய்ய அரசாங்கம் பெரிதாக முயற்சி எடுத்ததாக தங்களுக்கு தெரியவில்லை என்று தங்களுடைய விரக்தியையும் கோபத்தையும் கூறினார்கள். இதே இப்போ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது 10 வருட சிறை தண்டனை. அவர் 10 வருடம் என்னும் பொழுது 53 வயதுடையவர்கள் 63 வயதை உயிரோடு இருப்பார் களதறியல் ஒன்று. 2வது அவர்களுடைய சூழ்நிலை. பொதுவாக ஈரானுடைய சிறை கூடங்கள் படுமோசமானவை என்று பல நிகழ்ச்சிகள் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது இந்த போரின் போது அங்கே குண்டு வீச்சுகள் நடைபெறும் பொழுது அவர்கள் சிறை கூடமோ கல்விக்கூடமோ என்று பார்க்க மாட்டார்கள், தாக்குதல் நடைபெறும். அப்படியான ஒரு நிலை, தங்களுக்கு எந்த நேரம் உயிருக்கு பயமான ஒரு நிலை. ஒன்று, தாங்கள் வெளியில் செல்ல முடியாது, என்ன நடக்குது என்றே தெரியாது. ஆனால் இந்த குண்டு தாக்குதல் அச்சம் தங்களுக்கு வருகிறது என்று கூறியுள்ளார்கள். இதில் அவருடைய மகன் அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டும் பொழுது ஒரு விடயத்தை மட்டும் கூறியிருந்தார். இதே போன்று வேறு இனத்தவர்கள், ஒரு ஜெர்மன் பிரஜை, ஒரு பிரெஞ்சு பிரஜை இதே போன்றுதான் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் அந்த அரசாங்கங்கள் எப்படியோ ஈரானிய அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை செய்து அவர்களை விடுதலை செய்து அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் இவர்கள் பிரித்தானியர்கள் மட்டும் பெறவில்லை. ஆகவே ஒரு கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்ற மாதிரி அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சாட்டப்பட்டுள்ளது. இன்னொரு புதிய விடயம் நடைமுறைக்கு வர இருக்கிறது. இந்த ஷார்ட் ஜெயில் டேர்ம்ஸ், அதாவது சிறிய குற்றங்களுக்காக சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலை வருகிறது. அது குற்றங்களை பொறுத்து, பாரிய குற்றம், இடைத்தரமான குற்றம், சிறிய குற்றம் என்றதுக்கு தண்டனைகளும் மிக வித்தியாசமாக இருக்கும். 2 வாரம், 4 வாரம் அல்லது 1 மாதம், 5 வாரம் என்று சில சிறை தண்டனைகள் இருக்கும். ஆனால் இப்பொழுது அரசாங்கம் யோசிக்கிறது, இந்த ஜெயில் டேர்மை சின்னனாக கொடுப்பதில் ஒரு லாபம் இல்லை.
அவர்களை வைத்திருப்பது தங்களுக்கு ஒன்று செலவு. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு இவர்கள் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை, அதாவது மிக பாரிய குற்றங்கள் என்றால் அவர்கள் விடுதலை செய்யப்பட மாட்டார்கள். ஆனால் சிறிய குற்றங்களை செய்வர்களை மிக விரைவாக சிறையிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டும். ஆகவே அந்த இந்த திட்டத்தை ஸ்கிராப் பண்ணி அதை இல்லாது ஒழித்து ஒரு வேறு திட்டம் கொண்டு வருவதற்கான முயற்சி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்ற முக்கியமான நிகழ்ச்சி இந்த மெனிங்கைட்டிஸ் என்ற மூளை காய்ச்சல் சம்பந்தமான நிகழ்ச்சி. சென்ற வாரம் நாங்கள் இதை பற்றி கதைத்திருந்தோம். அங்கே கென்ட் பகுதியில் உள்ள 2 இளம் மாணவர்கள், சர்வகலாசாலை மற்றும் பாடசாலை மாணவிகள் 2 இறந்திருந்தது எல்லோருக்கும் தெரியும். பின்பு அங்கே தடுப்பூசி போடப்பட்ட காட்சிகளை நாங்கள் தொலைக்காட்சி பார்த்தோம். எப்படி கொரோனா நேரம் எல்லோரும் வரிசையில் என்று தடுப்பூசி போட சென்றார்களோ அதே போன்று ஊசிகள், மருந்துகள், ஆன்டிபயோட்டிக் எடுப்பதற்காக வரிசையில் நின்ற காட்சிகளை பார்த்தோம். இப்போது ஓரளவுக்கு அது கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. ஆனால் இன்னொரு ஆச்சரியம் என்னென்றால், கென்ட் பகுதியில் இருந்தது திடீரென்று இப்போ வடக்கு பகுதியில், அதாவது மான்செஸ்டரில் ஒருவருக்கு இந்த நோய் காணப்பட்டுள்ளது. ஆகவே இது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அங்கே போனதென்றால், நிச்சயமாக இங்கே உள்ள ஒருவர் அங்கே போயிருக்கணும், அல்லது அங்கே உள்ள ஒருவர் அங்கே வந்து போயிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதே நேரம் பிரான்சிலும் ஒரு நபருக்கு இந்த நோய் வாய்ப்பு, அதாவது பிரான்ஸுக்கும் கென்ட்டுக்கும் பெரிய தூரம் இல்லை, ஆட்கள் வந்து போயிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்ட ஒருவரும் பிரான்சில் இறந்துள்ளார் என்பது இந்த நேரத்தில் முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. சுகாதாரம் சம்பந்தமாக இன்னொரு கேள்வி. இப்பொழுது இந்த உடற்பருமன் அதிகரிப்பது மிகப்பெரிய பிரச்சனையாக பிரித்தானியால் கணிக்கப்படுகிறது. இந்த உடற்பருமனால் பல நோய்கள் வருகிறது. பருமன் மட்டுமில்லை, இதனால் டயபிட்டிஸ், மற்றது ஹார்ட் வருத்தங்கள் எல்லாம் நிறைய வருகின்றன. அநேகமாக அந்த சிறிய குழந்தைகள் கூடுதலாக இனிப்பு வகை, கொழுப்பு வகையான உணவுகளை சின்ன வயசிலே சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் உடற்பருமன் அளவுக்கு மிஞ்சிய அளவுக்கு வருகிறது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக கருதப்படுகிறது. ஆனால் அண்மை காலத்தில் இந்த உடற்பருமனை குறைப்பதற்கான சில மருந்து வகைகளை ஊசி முறை ஒன்று அறிமுக வந்துள்ளது. ஊசி மூலம் அந்த நிறைய குறைப்பதற்காக. அப்போ ஊசி மூலம் நிறைய குறைப்பதென்றால் நாங்கள் சாப்பிடும் விடயத்திலும் குறைவை ஏற்படுத்த வேண்டும். உதாரணமாக சாப்பிடும் சுகர், சீனி பொருட்கள் அல்லது மாப்பொருட்கள், குறைவான உணவுகளைத்தான் உண்ண வேணும் என்று பார்க்கும் பொழுது இப்போது இங்கே ஒரு மருந்து ஒன்று, முக்கியமான மருந்து ஒன்றினுடைய பெயர் மோஞ்சரோ என்ற ஒரு மருந்து. அதன் மூலமான சிகிச்சை இப்பொழுது எல்லோருக்கும் ஒரு அறிமுகமாகி வருகிறது, கொஞ்சம் பாப்புலராக வருகிறது இந்த நிறை குறைவதற்கான தடுப்பூசி போடும் முறை. ஆனால் இங்கே வித்தியாசமான ஒரு கோணத்தில் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைய பத்திரிகைகள் அந்த ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது சிரிப்பாக இருந்தது. உதாரணமாக எல்லோருக்கும் வேறொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை. இங்கே பருமன் கூடக்கூடாது என்பதற்காக ஊசி முறை மூலம் அல்லது உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்த முயற்சி எடுக்கணும் என்ற பக்கம் ஒன்று. ஆனால் இந்த உருளைக்கிழங்கு இதுதான் முக்கியமான. உருளைக்கிழங்கு இந்த சிப் எல்லாம் செய்து அதன் பேசிஸில் உணவுகள் தயாரிக்கப்பட்டு விற்கப்படுகின்றன. இப்பொழுது இந்த புதிய முறை, மருத்துவ முறையும் ஊசி முறையும் வரும்பொழுது பலரும் இந்த சிப்ஸ், அதாவது பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கில் செய்யப்பட்ட சிப்ஸுகளை சாப்பிடுவதை குறைத்து கொண்டு வந்து விட்டார்கள். இது குறைத்ததன் பொழுது எங்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. ஆனால் வர்த்தக ரீதியாக பார்க்கும் பொழுது இங்கே குறிப்பிட்ட ஒரு நபர் கூறியதென்றால், கடந்த 45 வருடங்களில் இப்பொழுது தங்களுக்கு ஒரு கான்ட்ராக்டுமே கிடைக்கல, ஒப்பந்தமே கிடைக்கல. பொதுவாக பெரிய தோட்டங்களில் உருளைக்கிழங்கு செய்தவர்களுடைய உருளைக்கிழங்குகளை மொத்தமாக வாங்குவார்கள், பலர் வந்து வாங்குவார்கள். அதை இவர்கள் அங்கே கொண்டு வைத்திருந்து பிறகு இந்த உணவை தயாரிப்பார்கள், சிப்ஸுகளை. ஆனால் இந்த புதிய எச்சரிக்கை காரணமாக, இந்த மருத்துவ முறை காரணமாக எல்லோரும் இந்த சிப்ஸ் வாங்குவதை குறைத்து கொண்டார்கள், அல்லது உணவை குறைத்து கொண்டதால் யாரும் இப்போ சிப்ஸ் சாப்பிடாதால் உருளைக்கிழங்கு தேவையில்லாத நிலை வருகிறது. குறிப்பிட்ட இந்த நபர் கூறுகிறார், ஏறக்குறைய 600 தொன் உருளைக்கிழங்கு தன்னுடைய கைவசம் இருக்கிறது, மலை மாதிரி குவிந்திருக்கிறது. ஆனால் ஒரு கான்ட்ராக்ட் கூட வரவில்லை இதுவரை. 45 வருடத்தில் தனக்கு இப்படி இல்லை. ஆனால்
அதை உண்மையில் அந்த அங்கே அந்த அங்கே அவர் கைவசமுள்ள 600 தொன் உருளைக்கிழங்கு யாரும் வாங்காவிட்டால் அது தானாக அழுகி பழுதாக போகும். அப்பொழுது அவருடைய நஷ்டம் எவ்வளவு என்றால் 1,20,000 பவுன்கள் இவருக்கு நட்டமாக உள்ளது. அப்பொழுது நாங்கள் இப்போ 2 பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த உருளைக்கிழங்கு விற்காம 1,20,000 பவுன் இழக்கும் ஒரு வியாபாரி, ஒரு விவசாயியை பார்ப்பதா, அல்லது இதை உண்டு இதனால் வருத்தம் பெறுவர்கள் அதை குறைத்து வருத்தத்திலிருந்து தங்களை காப்பாற்றுவதை பார்க்குறாள் என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஒரு லொஜிக்காக இருக்குது. எது சரி எது பிள்ளை என்று கூற முடியாது. உதாரணமாக சில விடயங்கள் இப்படித்தான். அந்த இறப்பவர்களை நாங்கள் பேழைகளில் பெட்டியன் கோஃபின் என்று கூறுவோம், அதில் வைத்து தான் தகனம் செய்கிறதோ அல்லது அடக்கம் செய்வது. அப்போ நிறைய பேர் இறந்தால்தான் அந்த சவப்பட்டியை தயாரிப்பவருக்கு வருமானம். இது சில படங்களில் கூட இப்படியான சில காட்சிகள் அப்படியான கருத்துக்கள் வந்தன. நிறையவே இறந்தால்தான் அவருக்கு சந்தோஷம். ஆனால் மக்கள் இறப்பது உறவினர்களுக்கு மிக கவலையான ஒரு விடயம். அவை இந்த ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து பார்க்கலாம். இன்னொன்று, இந்த ஆட்டுக்குட்டிகள். இந்த சில இடங்களில் சில ஆட்டுக்குட்டிகள் அனாதைகளாக விடப்படுகின்றன. சில சந்தர்ப்பங்களில் தாய் இறந்து விடும், அல்லது அவருடைய அவரை பராமரித்த மற்ற தந்தை என்று கூறுவதற்கு இல்லை, தாய் தான் முக்கியமானது. தாய் இறந்த நிலையில் பல இந்த செம்மறியாட்டு குட்டிகள் கைவிடப்படும். அப்போ இவர்களை தேடி ஸ்கொட்லாண்டில் இப்படி கைவிடப்பட்டவர்களை வேண்டி வளர்ப்பதற்கொண்டு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கிறது. அப்போ அவர்களுக்கு எந்த வருமானம் இல்லாத நிலையில் அவர்களை வேண்டி வளர்க்கும் பொழுதோ, சின்ன குட்டிகளாக இருக்கும் பொழுதோ அவர்களுக்கு கடும் குளிர் இருக்கும். ஆகவே இந்த குளிருக்கு அவர்களை போர்ப்பதற்காக நாங்கள் எப்படி ஸ்வெட்டர், நாங்கள் புல்லோவரை பாவித்து குளிரிலிருந்து எங்களை காப்பாற்றுகிறோமோ, அதே போன்று இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கும் அந்த குளிர் வேறும் என்று அதற்கு இந்த குளிரிலிருந்து அவற்றை பாதுகாப்பதற்கென்று மக்கள் தானாக முன்வந்து இவர்களுக்கான சின்ன ஸ்வெட்டர்கள் மாதிரி உடலை போக்கும் போர்வைகளை செய்து அங்கே அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றார்கள். இது மிக சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. அடுத்தது, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை என்று மக்கள் இப்பொழுது தாய் இல்லை என்றால் பால் குடிக்க வேணும். ஆகவே போச்சிப்பால், போத்தல் அடைக்கப்பட்ட பால் தான் அங்கே கொடுக்கப்படும். ஆகவே அந்த போத்தல் அடைக்கப்பட்ட பாலை கொடுப்பதற்கு ஒரு சாரர் ஒரு முறை வைத்து வாரம் கொடுக்கிறார்கள். அதே போன்று இந்த நிட்டிங், இந்த ஊழினால் செய்த கம்பளி உடைகளை இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு கொடுப்பது ஒரு சின்ன விளையாட்டாக இருந்தாலும் இதனூடாக ஒரு மனிதாபிமானம், ஒரு காருண்யம் தெரிவதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக, இந்த அடுத்த மாதம் நடைபெறப்போகும் தேர்தல் பற்றி முன்கூட்டியே கூறலாம். ஏப்ரல் கழிந்து மே மாதத்தில் இங்கே நடைபெறப்போகும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்று கருதப்படுகிறது. காரணம், பல இடங்களில் தீவிர வலதுசாரிகள் அந்த இடங்களை கைப்பற்றி கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது ஆட்சியில் இருந்த, முன்பு எதிர்கட்சியாக இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியும் பலதாக பிரிந்து அவர்கள் வலதுசாரி கட்சிகளோடு சேர்ந்து செல்லும் பொழுது இனி நடக்கப் போகும் அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மிக ஒரு சேலஞ்சாக இருக்கு. ஆளுநர் சங்கத்துக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகிறது. எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் இது ஒரு சேலஞ்சாக இருக்க போகிறது. ஆகவே அடுத்த மே மாதம் நடக்க போகும் தேர்தலானது முக்கியமானது, பல அரசியல் மாற்றங்களை கொண்டு வரும். அத்தோடு உதாரணமாக இப்பொழுது எமது பிரதமர் ஸ்டாமருடைய தலைமை பதவிக்கு பல இடங்களில் சோதனைகள் ஆரம்பித்து விட்டன. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சேலஞ்ச், இவரோடு போட்டு இவரை அந்த பதவியிலிருந்து நீக்குவதென்று கட்சிக்கு உள்ளும் சிலர், கட்சியிலிருந்து வெளியிலும் பலர் முயற்சி செய்கிறார்கள். ஆகவே மே மாதம் என்பது அரசியல் ரீதியாக பிரித்தானியாவில் மிக முக்கியமான நிகழ்ச்சியாக கருதப்படுகின்றது. இதை நாங்கள் பிரித்தானிய செய்திகள் என்ற முதல் பகுதிக்காக எடுத்துக்கொள்வோம். அடுத்த ஒரு பகுதியில் நாங்கள் உலக செய்திகளுக்கு வரலாம். நடாமோன், இது பற்றி உங்களுடைய சில கருத்துக்களோடு நாம் அடுத்த பகுதிகள் செல்லலாம். உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் குறிப்பிட்ட வாரம் நடைபெறப் போகிறது, மாற்றமில்லை தானே? ஆமாம். இல்லை, இந்த யுத்த சூழல்கள் பிரித்தானியாவிலும் கொண்டுகள் விடுமோ, தாக்கப்படுமோ என்ற பயத்தில் ஒருவேளை அதையும் அசைத்து விடுமோ என்று நினைத்திருந்தேன். அப்படியா?
சரி இங்கே சரி ஒன்றும் இல்லாது இன்று கேள்வி கேட்கப்பட்ட இன்று இந்த காலை பிரதமரிடம் பிரதமரிடம் அப்படி அப்படி என்று என்று இல்லை இல்லை அதுக்கான ரிசர்ச் ரிசர்ச் அது எல்லாத்தையும் எல்லாத்தையும் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருப்போம். தேவையான நேரம் மக்களுக்கு அதை தருவோம் என்று சொல்லியிருந்ததை அவதானிக்க முடிந்தது. ஆம், அவை பல உள்ளூர் செய்திகள், இங்குள்ள பல பிரச்சனைகள் இந்த யுத்தத்தின் காரணமாக கொஞ்சம் ஓரம் கட்டப்பட்டது போல தெரிகிறது. ஆம், உண்மைதான். நான் தேடி பார்க்கும் பொழுது அது பெரிதாக எடுத்து வரும் அளவுக்கு இல்லை. ஏனென்றால் அதுக்கு எல்லா செய்திகளுக்கும் ஒருவரே உலகத்தில் இருக்கிறார். அவரே ஒரு அரைமணித்தியால செய்தியை தன்பாடிலே நகர்த்தி செல்வார். ஆகவே 2ஆம் பகுதியில் அவரை பார்த்துக் கொள்வோம். அரச குடும்பத்தினர் செய்தி ஏதோ ஒன்று சற்று படர்ந்தது போல இருந்தது 2 நாட்களாக. முன்னை நாள் இளவரசர் ஒருவருடைய தொலைக்காட்சி பேட்டி எதுவும் சர்ச்சைகளை உருவாக்கியதோ? சென்ற வாரம் உண்டு அப்படி இருந்தது. நான் உண்மையில் அந்த பக்கம் திரும்பவில்லை. ஏனென்றால் அதை விட பாரதூரமான செய்திகள் வரும் பொழுது இந்த சின்ன இவையெல்லாம் எனக்கு சின்ன செய்திகள். அதுபோலத்தான் நான் யோசித்தேன். நிறைய சிக்கல்கள், இங்குள்ள வாழ்க்கை நெருக்கடிகள் எல்லாமே அதிக அளவு பேசப்படாதது போல தள்ளப்படுவது போல உணர்கிறோம். பார்க்கலாம். இன்று காலை பாமோன் தொலைக்காட்சியில் ராமநாதன் குருக்கள் ஐயா அவருடைய ஆன்மீக பால நிகழ்ச்சி நடைபெறுவது. அவர் இந்த ராசி கணிப்பில் சொன்னார், இன்னும் 5-6 தினங்களில் யுத்தம் எல்லாம் அகன்றுவிடும், தற்போதைக்கு ஒரு இடைவெளி காணப்படும். அப்படித்தான் நான் சொல்லவில்லை, ராசி மேலன் சொல்லுகிறது என்று இன்று தானாக காலை நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தார். அதையும் பார்க்கலாம். பார்ப்போம் அவர் சொன்ன ராசியா அல்லது எங்கள் ராசி இல்ல ராசாவுக்கு என்ன நடக்க போறோம் என்பதை பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. சிறப்பாகவே உள்ளூர் செய்திகளை பார்த்திருந்தோம். ஒரு சில வினாடி தொழில் இடைவெளியோடு நாங்கள் பகுதி 2க்குள் நுழைந்து கொள்வோம். நீங்கள் முறை இணைப்பை துண்டித்து ஒரு முறை உள்ளே வர பாருங்கள். நன்றி. நேர்களிடைந்து பார்த்து கேட்டுக்கொண்டிருப்பது பாமுகம் தொலைக்காட்சி, கூடவே லண்டன் தமிழ் வானொலி தகவல் சாலை. திரு யோகரட்னம் அவர்கள் தகவல்களின் சிறப்பு தொகுப்போடு இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சில வினாடி தொழில் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உறவுகளை சந்திக்கின்றோம். இடைவெளியின் பின்னராக மீண்டும் பகுதி 2இல் மார்ச் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய லண்டன் தமிழ் வானொலி காற்றலையிலும் வானொலி கீற்றுகளிலும் பாமுகம் டிவி ஒளித்திரையிலும் இணைந்து கொண்டு சேர்ந்து கொள்கிற சிறப்பு நிகழ்ச்சி தகவல் சாலை. வளமை தொகுப்பின் சிறப்புகளை நம்மோடு வளமை திங்கள் தோறும் இடம் பிடிக்கின்ற நிகழ்ச்சிகளோடு திரு யோகரட்னம் அவர்கள் இணைத்து கொடுக்கின்றார்கள். தொடர்ந்து அவருடைய இணைவோடு இப்போது நாங்கள் பிரித்தானிய உள்ளூர் செய்திகளாக பிரித்தானிய செய்திகளை பார்த்திருந்தோம். இனி வரும் பொழுதுகளில் வெளிநாட்டு மற்றும் தகவல்களோடு இனி தொடர்கிறது தகவல் சாலை. மீண்டும் உற்சாக வணக்கம் யோகரட்னம் அவர்களே, தொடர்வோம். தவறுதலாக வேறொரு இன்னொரு தளத்திலிருந்து ஆம்புலன்ஸ் அதாவது தீயணைப்பு வாகனம், பாரிய தீயணைப்பு வாகனம் ஒன்று நின்றது. வேறொரு அவசர தேவைக்காக அந்த தீயணைப்பு வாகனம் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அனுமதி வழங்கியிருந்தார்கள்.
அந்த அனுமதி எப்படி என்றால் ஒரு ரன்வேயே அந்த விமான ஊடுபாதையை குறுக்காக கடந்து அந்த தீயணைப்பு வாகனம் செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது திடீரென தவறு கண்டுபிடிக்கப்பட்டு அங்கே ஸ்டாப் என்று அங்கே அந்த கட்டுப்பாட்டு நிலையத்திலிருந்து அவர் அறிவித்தாலும் அங்கே சிறிய ஒரு நேர இடைவெளி. ஆகவே இந்த விமானம் நேரடியாக சென்று அந்த இதன் மீது மோதியது. அங்கே குறுக்கே ஓடிக்கொண்டிருந்த தீயணைப்பு வாகனத்தின் மீது விமானம் தாக்கியதால் ஒன்றோடு ஒன்று மோதி மேலே எறிந்தது. அதில் கொல்லப்பட்டவர் 2 விமானிகள், 2 பைலட்டும் அங்கே கொல்லப்பட்டார்கள். மற்றவர்களுக்கு சிறு சிறு காயங்களோடு தப்பிக்கொண்டார்கள். சிலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக இன்று லாகாடியா ஏர்போர்ட் பூராக சகல விதமான ஃப்ளைட் விமான பரப்புகள் தவிர்க்கப்பட்டன. இதன் காரணமாக அங்கே அருகிலுள்ள வேறு விமான நிலையங்களுக்கும் சிக்கலாக இருந்து, ஏனென்றால் இங்கே வந்து இறங்க முடியாத விமானங்கள் எல்லாம் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டன. இங்கிருந்து செல்ல வேண்டியவையும் வேறு இடத்துக்கு செல்ல வேண்டியதால் மிகப்பெரிய விமான பயண குழப்பம் என்று அமெரிக்க விமான நிலையத்தில் காணப்பட்டது. அது உண்மையான தவறு எங்கே இருந்து வந்ததுன்னு விசாரணை மூலம் தான் தெரிய வரும். ஏனென்றால் அது கீழே இறங்கும் வரை எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை. ஆனால் குறுக்கே சென்ற அந்த தீயணைப்பு வாகனத்துக்கு அனுமதி கொடுத்தவர் யார், அந்த நேரம் சரியா என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அடுத்த முக்கியமான பிரச்சனைக்கு வரலாம். இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஈரான் மீதான தாக்குதல், ஈரான் மீதான இரட்டை தாக்குதல். ஒன்று அமெரிக்க படைகள் ஒரு புறமும் ஆஸ்திரேலிய படைகள் மறுபுறமாக. இன்று 24ஆம் நாள் இந்த போர் தொடங்கி 24 நாட்கள். நாங்கள் கடைசி வரை எதிர்பார்க்கவில்லை. ஒரு வாரத்துக்குள் 5 நாள் 6 நாளுக்குள் இந்த போர் முடிந்து விடும் என்று தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது 24வது நாளையும் தாண்டி விட்டது. ஆகவே காரணம் என்னவென்றால் அமெரிக்கா தன்னுடைய முழு படைபலத்தை பாவித்து ஈரானை துவசம் செய்து விட்டோம், இனி அவர்களால் எழும்பி நடக்க முடியாது, விமானங்கள் அழித்து விட்டோம், கப்பல்களை அழித்து விட்டோம் என்று மாறுதட்டி கொண்டிருந்தார். அவர்கள் இனி அங்கே ஒன்றுமே இல்லை, செய்வதற்கு ஒன்றுமில்லை, மிக விரைவில் நான் போரை முடித்து விடுவேன் என்று கூறினார் 5ஆம் நாள். பிறகு 6வது நாள் கூறினார் இல்லை, இன்னும் சில தேவைகள் இருக்கு, முடிக்கணும் என்றார். இப்படியே நாளுக்கு ஒவ்வொரு கதை கூறி கூறி இந்த போர் நின்று கொண்டே போனது. இப்படி நின்று கொண்டு போகும் பொழுது கடந்த வாரம் இந்த நீரிணை ஹோர்முஸ் நீரிணையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கப்பல்கள் செல்வதற்காக ஏதோவித ராஜதந்திரங்களை பாவித்து தான் அரசாங்கங்களோடு வெற்றியை கண்டிருக்க வேண்டிய நிலையில் எங்களுடைய அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அந்த சண்டித்தனமான கதை எப்படி என்றால், உங்களுக்கு 48 மணி நேரம் தருகிறேன், இந்த 48 மணி நேரத்துக்குள் நீங்கள் இந்த கப்பல்களை போக விடாவிட்டால் ஈரானில் உள்ள முக்கியமான அந்த சக்தி வழங்கு ஸ்தாபனங்கள், கேஸ், எலக்ட்ரிசிட்டி போன்றவற்றை அடித்து துவசம் செய்வோம், உங்களுக்கு எந்த எலக்ட்ரிசிட்டியும் இல்லாது, கேஸும் இராது, எந்த நிகழ்ச்சியும் இல்லை, அடித்து நொறுக்குவோம் என்று கடும் எச்சரிக்கை விட்டார். அதன்படி இன்று வரை தாக்குதல் நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் இவர் கூறும் பொழுது எங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும், உண்மையாக நடக்குமா இல்லை சும்மா சொல்கிறாரான்றது எங்களுக்கே ஒரு விளையாட்டாக பார்க்கும் நிலை வந்தது. என்னுடைய கருத்தும் அப்படித்தான் இருந்தது. அது விளையாட்டாகவே மாறிவிட்டது. திடீரென்று இல்லை, நான் ஒரு 5 நாள் இவர்கள் கொடுக்குறேன் என்றார். 5 நாள் கொடுக்கறது பரவாயில்லை, இடையில் ஒரு பெரிய ஒரு குண்டொண்டை தூக்கி போட்டார். 2 நாட்களுக்கு முன்பு கூறினார், ஈரான் எங்களோடு கதைக்க விரும்புகிறது, நான் கதைக்க மாட்டேன் என்று கூறினார். தே லாஸ்ட் ஐ வாண்ட் என்ற ஆங்கிலத்தில். பின்பு கூறியிருந்தார், எங்களுக்கு இடையில் ஒரு ஆக்கபூர்வமான பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதன் காரணமாக இப்பொழுது அவற்றை அடிக்க வேண்டாம் என்று நான் ஓட கொடுத்து விட்டேன். காரணம் என்னவென்றால், இவர்கள் இப்படி அடித்தால் ஈரான் இவர்களுக்கு எதிராக பயங்கரமான தாக்குதலை எடுத்தது. எப்படி என்ற அச்சுறுத்தலை நீங்கள் எங்களுடைய இந்த மின்சார இந்த மற்ற அணு மற்றது கேஸ் தளங்களை நீர் வளங்களை தாக்கியவர்களாக இருந்தால் நாங்கள், அதாவது ஈரான் கூறுகிறது, உங்களுடைய நட்பு நாடுகளான மத்திய கிழக்கு நாட்டுள்ள அத்தனை பேருடைய நீர் வடிகட்டி அனுப்பும் அந்த சாலைகளை அழித்தொழிப்போம். பாருங்கள், இங்கே நினைக்காத இடத்திலிருந்து எதிர்ப்பு வருகிறது. பெட்ரோலை விட பொல்லாத
நீராக இருக்கிறது. ஏனென்றால் மத்திய கிழக்கு நாடுகளில் கடல் நீரை சுத்திகரித்து அதைத்தான் நீராக குடிக்கிறார்கள். அங்கே நீர் இல்லை. ஆகவே நீர் மிக முக்கியமானது. இந்த நீரை சுத்திகரிக்கும் நிலையங்கள் அருகிலுள்ள எல்லா அரபு நாடுகளுக்கும் இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் அவர்கள் முன்பு ஏவுகணை வீசினார்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் நீர் தேவை. ஆகவே ஈரான் கூறியது இந்த நாடுகள் அத்தனையுடைய நீர் வடிகட்டும் அந்த ஸ்தாபனங்களை நாங்கள் அழிக்கப் போகிறோம் என்று. உடனடியாக எங்களுடைய ஆள் ஒரு பல்த்தி அடித்து விட்டார். நான் அவர்களோடு பேச்சுவார்த்தை செய்து ஆக்கபூர்வமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்லிவிட்டேன் இதை நிறுத்தும்படி என்று கூறினார். ஆனால் ஈரான் உடனடியாக கூறியது, நாங்கள் யாரோடையும் பேச்சுவார்த்தை இல்லை, நாங்கள் யாரோடைய கதைக்கமில்லை, அவர்கள் எங்களோட கதைக்கமில்லை, இது ஒரு ஃபேக் நியூஸ், அவருக்கு பயந்து இப்படி ஒரு கதையை விடுகிறார் என்று நேரடியாக ஈரான் அமெரிக்க ஜனாதிபதிக்கு செய்தி விட்டது. உடனே இவர் மீசையில் மண்படவில்லை என்று, சரி நான் இப்போ ஒரு 5 நாள் கொடுத்திருக்கிறேன், இந்த 5 நாளுக்குள் இவர்கள் இதாறு வழிக்கு பெறாவிட்டால் நான் தாக்குதலை திருப்பி தொடக்குவேன் என்று இன்று வரை கூறியுள்ளார். பின்பு இப்பொழுது கதைகள் எப்படி கசிகிறது என்றால், நேரடியாக பேசாமல் வேறு சில நாடுகள் ஊடாக ஒரு இரகசிய பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது முக்கியமாக இந்த முறை பாகிஸ்தான் இதில் தலையிடுகிறது. பாகிஸ்தானோடு ஈரானுக்கு நல்ல தொடர்பு இருக்கிறது. அதே நேரம் பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவிலும் சற்று செல்வாக்குள்ளது. ஆகவே துருக்கி, பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் ஊடாக ஒரு பேரம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வெளியில் தெரியவில்லை. அதை அவர் வேறு விதமாக கூறினார், நாங்கள் நேரடியாகவே பேச்சுவார்த்தை இறங்கிவிட்டோம் என்று. ஆனால் ஈரான் கூறுறது, அப்படி நாங்கள் யாரும் கதைக்கவும் இல்லை, அப்படி கதைத்ததுக்கான முடிவு அமெரிக்காவில் உள்ளவர்களுக்கே தெரியவில்லை இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது என்று. ஆகவே இப்பொழுது திருப்பி ஒரு பேக் அடித்து 5 நாள் தவணை கொடுத்திருக்கின்றார். இது உண்மையில் இந்த அறிவித்தல் வந்தவுடன் வேகமாக ஏறிக்கொண்டிருந்த பெட்ரோல் விலை திடீரென்று 13 வீதம் விழுந்ததையும் கவனிக்கக்கூடிய இருந்தது. டொனால்ட் ட்ரம்புடைய ஒரு வார்த்தை ஒவ்வொன்றும் அதுக்கு ஒரு பெறுமதி இருக்கத்தான் செய்கிறது, நல்ல முறையிலோ கூடாத முறையிலோ. எதற்காக இப்படி கூறினார் என்று சில பொருளாதார நிபுணர் கவனத்துக்கு எடுத்துக்கொண்ட போது, எப்படி என்றால் இப்போ அமெரிக்காவுடைய பொருளாதார நிலை படுமோசமாக போய்கொண்டிருக்கிறது. முதலீடு செய்தவர்கள் சற்று அச்சப்படுகிறார்கள். ஆகவே அவர்களை கொசிப்படுத்துவதற்காக எல்லாம் சமாதானம் பெறப்போகிறது, முடிவு பிரச்சனை இல்லை என்று அந்த பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு உற்சாகம் கொடுப்பதற்காக இவர் கருத்ததாக கருதப்படுகிறது. நாளைக்கு என்ன நடக்கும் என்று நாங்கள் அந்த செய்தி சொல்ல மட்டும்தான் இது செய்தி. நாளைக்கு இது பழைய செய்தியாகவே நாளைக்கு 5 நாளுக்கு பதிலாக 50 நாள் கொடுக்குறாரு தெரியவில்லை. ஆனால் அவருக்கு ஒரு சிக்கல் ஒன்று இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமல் போருக்குள் சென்று விட்டார். இந்த போருக்குள் இந்த வெளியில் வருவது தான் கஷ்டமாக இருக்கிறது. ஏனென்றால் வெளியில் வர வேண்டிய தேவை இருக்கிறது. ஏறக்குறைய 59-60% அமெரிக்க மக்கள் இந்த போரை எதிர்க்கிறார்கள். இவர் அந்த போருக்கு சென்றது பிழை என்று கருத்து அங்கே கூறப்படுகிறது. பெட்ரோலுடைய விலை அங்கே $4 என்ற அளவுக்கு போய்விட்டது ஒரு கேலன். அதன் காரணமாக மற்ற பொருட்களின் விலை அதிகரித்து கொண்டு போகிறதாக மக்களை இப்பொழுது கடிக்க துவங்கிவிட்டது. இது எப்படி என்றால், நவம்பர் மாதம் நடைபெறும் இடைக்கால ஜனாதிபதி தேர்தல் இவர் தன்னை பாதிக்கும் என்பதனால் மிக வேகமாக இந்த போரை நிறுத்த வேண்டிய தேவை இப்பொழுது அமெரிக்காவுக்கு தான் இருக்கிறது. ஆனால் இஸ்ரேலுக்கு தேவை இந்த போர் தொடர்ந்து. ஏன்னா போர் முடிந்தால் நெத்தன்யாவுடைய நிலைமை மோசமாகும். அவர் போரை நடத்தி கொண்டே இருப்பார். அவர் தன்னுடைய பக்கமாக லெபனான் மீது தாக்குதலை நடத்துகின்றார். அங்கே ஹெஸ்புல்லா இருக்கிறது என்று சாட்டி லெபனான் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார் சில காலமாக. ஆனால் இன்றளவில் லெபனான் உள்ள ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேலிய படைகளோடு நேருக்கு நேர் மோதும் ஒரு நிலை வந்துள்ளது. அவை இவர்கள் பொதுவாக ஈரானை அழித்து விட்டோம் என்று கூறினார்கள். இது ஒரு புறம் இருக்க, கடந்த வாரம் ஈரானிலிருந்து 2400 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இந்து சமுத்திரத்தில் உள்ள டியாகோ காசியா என்ற விமானத்தளம், அது பிரித்தானியாவுக்கு அமெரிக்காவுக்கும் சொந்தமான, உண்மையில் பிரித்தானியாவுக்கு சொந்தமான அந்த தளம். ஆனால் அங்கே அமெரிக்க படைகள் அங்கே தான் பல பாரிய விமானங்கள் நிறுத்தி வைக்கப்படும். அந்த விமானத்தளத்தை நோக்கி ஈரான் ஒரு ஏவுகணை ஏவியது எல்லோருக்கும் ஒரு அச்சத்தை கொடுத்தது. எல்லாம் அடித்தாய் விட்டது, இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது, தலை நிமிர முடியாது என்று கூறும் பொழுது பக்கத்து நாடுகள் இல்லை, 2400 கிலோமீட்டருக்கு அங்கால்
உள்ள ஒரு டியாகோ காசியாவுக்கு ஈரான் அடிக்கிறது என்றவுடன் இப்பொழுது எல்லோரும் கடுமையாக யோசிக்க தொடங்கிவிட்டார்கள். ஆகவே எப்படியும் இந்த போரை நிறுத்த வேண்டிய தேவை, மிக விரைவாக நிறுத்த வேண்டிய தேவை ஈரானுக்கு அல்ல, அமெரிக்காவுக்கு தான் இருக்கிறது. எதிர்வரும் சில தினங்களில், இன்னும் ஒரு 4-5 தினங்களில் ஏதோ அந்த சாட்டை சொல்லி இந்த சாட்டை சொல்லி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்றெல்லாம் கூறி இந்த போரை அவர் நிறுத்த முயற்சிப்பார் என்று ஓரளவுக்கு நம்பலாம். நீங்கள் கூறிய அந்த ஐயருடைய கூட்டும் எங்களுடைய பெரிய ஐயருடைய கூட்டும் கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் அமைய போகணும்னு நினைக்கின்றேன். அதே நேரம் இந்த வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையோரத்தில் உள்ள பலஸ்தீன மக்கள் மீதான அந்த குடியிருப்புகளில் உள்ள யூத மக்கள் இப்பொழுது மிக மோசமான தாக்குதல்களை ஆரம்பித்தாங்க. குடியிருப்பில் இருக்கிற யூதர்கள் அதை விட்டு வெளியே வந்து அங்கே பலஸ்தீன மக்கள், அதாவது மேற்கு கரையோரத்தில் உள்ள பலஸ்தீன மக்கள் மீது கடுமையான தாக்குதலை நடத்தினார் என்று நாங்கள் தொலைக்காட்சியில் கூட அதை பார்த்தோம். அங்கே கல்லால் எறிவது, ஆக்களை அடிப்பது, வீடுகளுக்கு சென்று தீ வைப்பது போன்ற பல அநியாயங்களை செய்கிறார்கள். இது முதல் தடவை அல்ல. காசா யுத்தத்தின் போதும் இதைத்தான் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் செய்யும் பொழுது இராணுவம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு எந்த விதமான தடுப்பும் செய்யவில்லை. அவை இப்பொழுதும் அதைத்தான் அவர் செய்வார்கள். அந்த ஒரு நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி ட்ரம்ப் தான் எல்லாவற்றையும் நிறுத்தவனும். அவர் நிறுத்தினால்தான் இஸ்ரேலும் ஓரளவுக்கு இதிலிருந்து விடுபடும் என்று தெரிய வருகிறது. அடுத்த ஒரு செய்தியாக இந்த பிரான்ஸ் பற்றிய செய்திகள். கடந்த வாரம் அங்கே நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல், இது கூட மிக முக்கியமானது. இப்போ நான் பிரித்தானியாவில் எப்படி நடக்கப் போகிறது என்று கூறினோமோ அதே அளவுக்கு மிக முக்கியமாக அங்கே அமைந்தது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல். ஏனென்றால் அங்கே ஒவ்வொரு நகராட்சி மன்றமும் யார் கையில் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் எதிர்காலத்தில் அந்த நாடு எப்படி இருக்கும் என்று இருக்கிறது. அந்த ரீதியில் இப்பொழுது நேற்று இரண்டாவது வட்ட செகண்ட் ரவுண்ட் 2வது தடவையாக நடைபெற்ற தேர்தலில் பெரும்பாலான இடங்கள் இடதுசாரிகளான சோசலிஸ்ட் கட்சியுடைய ஆட்சிக்கு கட்டுப்பாட்டுக்குள் பல நகரங்கள் வந்துள்ளன. உதாரணமாக பாரிஸ், மார்செய், லியோன், லீல் போன்ற மிக முக்கியமான நகரங்கள் எல்லாம் இடதுசாரிகளுடைய கையில் வந்ததனால், அதே நேரம் பிரான்ஸ் அன்சுமி என்ற எல்எஃபி என்ற கட்சியும் ஒரு இடத்தில் வந்துள்ளது. இதே போன்று நீஸ் என்ற இடத்தில் தீவிர வலதுசாரியான லூப்பெனுடைய ஆதரவாளர் ஒருவருடைய இடமும் பிடிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இங்கே இடதுசாரிகள் வந்தது எல்லோருக்கும் பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. காரணம், அந்த லூப்பென் அவருடைய கட்சி கூடுதலான இடங்களை பிடிக்கும், வலதுசாரி போக்கு வரும். ஆகவே அடுத்த வருடம் 2027 நடைபெறப் போகும் ஜனாதிபதி தேர்தலும் அவர்களுக்கும் பெரிய மவுசு வரும் என்ற ஒரு அச்சம் பல கட்சிகளிடையே காணப்பட்டதனால் சில கட்சிகள் தங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தத்தை செய்து இடதுசாரிகளை ஆதரித்து வாக்களித்திருந்தார்கள். அதன் மூலமாக இடதுசாரிகள் தங்களுடைய கை ஓங்கியதை காட்டியதனால் வலதுசாரிகளுடைய அந்த கடும் போக்கு, கடுமையான கண்மூடி கொண்டு சென்ற போக்கு இப்பொழுது சற்று தணிக்கப்பட்டுள்ளது. இது எதிர்காலத்தில் அடுத்த வருடம் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் இன்னொரு இடதுசாரி ஜனாதிபதியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் வலதுசாரியான லூப்பன் அல்லது அவருடைய துணையாக இருப்பவர் பதவிக்கு வரலாம். அது கடும் போட்டி அடுத்தவரிடம் இருக்கிறது. அது காரணமாகத்தான் இன்று நேற்று வெளியான இந்த உள்ளூராட்சி மன்ற நகராட்சி மன்ற தேர்தலுடைய முடிவு பிரான்ஸை பொறுத்தவரையில் மிக முக்கியமானதொன்று. அது நேரம் அந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவர், நான் அந்த நாட்டில் இருக்கும் பொழுது பிரதமராக இருந்தார், லியனல் ஜொஸ்பான் என்று எங்களெல்லாம் அன்பாக எங்கள் எல்லோருக்கும் அவர் நல்ல விருப்பம். பிரான்சுவா மித்ரோன் காலத்திலிருந்து அவர் கீழ் அமைச்சராக இருந்தவர், பின்பு 2 தடவை பிரதமராக இருந்தவர். இறுதியாக நடைபெற்ற ஒரு ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிட்ட பொழுது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதனால் அவர் அரசியலிருந்து ஒதுங்கியிருந்தார். நேற்றைய தினம் அவருடைய 88வது வயசில் காலமானார். எதிர்வரும் வியாழக்கிழமை இவருக்கான இறுதி அஞ்சலிகள் பாரிஸில் நடக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியா பற்றிய ஒரு செய்தி மிக வேகமாக பார்க்கலாம் என்றிருக்க, இந்த இந்தியாவில் ரிலையன்ஸ் என்ற ஒரு கம்பெனி இருக்கிறது. இது எங்களுடைய அதானி அவருடைய அம்பானியினுடைய கம்பெனி. இப்பொழுது அதனுடைய பெயர் சற்று மேல் அடிபட துவங்கிறது. ஏனென்றால்
2024 ஆண்டு ஏறக்குறைய $10 மில்லியன் இந்த அம்பானியுடைய ரிலையன்ஸ் கம்பெனி அமெரிக்காவுக்கு கொடுத்துள்ளது. அமெரிக்காவுக்கு என்னும் பொழுது அமெரிக்க நாடு அரசாங்கத்துக்கு இல்லை, இது டொனால்ட் ட்ரம்புக்கு இந்த பணம் சென்றுள்ளது. காரணம் என்னவென்றால் இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட், ஒரு திட்டம் ஒன்றுக்கு உதவி ஆலோசனை வழங்குவதற்காக என்று இந்த பணம் கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இதுவரை யாருக்கும் தெரியாத என்ன திட்டம், என்ன ஆலோசிக்கப்பட்டது என்று இந்தியாவும் கேட்டால் கூறவில்லை, அமெரிக்காவில் உள்ளவர்களும் கூறவில்லை. ஆகவே இது இப்பொழுது இந்தியாவில் உள்ள தேர்தல் நடைபெறும் பொழுது இது பெரிய சர்ச்சையாக அங்கே மாறப்போகும் நிலை காணப்படுகிறது. இதை விட ஒன்று, ஜப்பானுடைய பிரதமர் கடந்த வாரம் அமெரிக்கா சென்றிருந்தார். சென்ற பொழுது அரச மாளிகையில், வெள்ளை மாளிகையில் இருக்கும் பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய இளைய மகனை பார்த்து அவர், அந்த பெண்மணி மிகவும் ஒரு புன்முறுவல் சுட்டு அவரை பாராட்டி பேசியிருந்தார். தகப்பனுக்கு முன்னுக்கே கூறினார், உங்களுடைய மகன் மிக அழகாக இருக்கிறார், நாளைக்கு அவருடைய பர்த்டே, அதுக்கு நான் இப்பொழுதே வாழ்த்துகிறேன். அவருடைய முகத்தையும் உயரத்தையும் பார்க்கும் பொழுது எங்கிருந்து வந்திருக்கும் என்று தனக்கு புரிகிறது என்று கூறினார். அவர் சிரித்து கொண்டே கூறினார், எஸ், அவர் அவ்வளோ உயரமாக இருக்கிறது காரணம் நான் அல்ல, என்னுடைய மனைவி என்றால் என்னுடைய மனைவியின் பக்கம்தான் எல்லாரும் உயர்ந்தவர்கள். அப்படி என்றால் அவர் பாஸ்கெட் பாலராக வரலாம் என்று கூறும் பொழுது மகன் சொன்னார், நோ, எனக்கு பாஸ்கெட் பால் பிளே விருப்பமில்லை, எனக்கு ஃபுட்பால் தான் விருப்பம் என்று கூறினார். அங்கே அது ஒரு சிரிப்பாக வெள்ளமாலை எல்லோரும் சிரிக்கும் ஒரு காட்சியாக காணப்பட்டது. அடுத்த நிகழ்ச்சியாக இன்று கொலம்பியானுடைய இராணுவ விமானம் ஒன்று நிலத்திலிருந்து புறப்பட்டு மேலே எழுந்த கையோடு குப்புற அடித்து கீழே விழுந்து எரிந்தது. அதில் ஏறக்குறைய 80 வரையான 100 வரையிலான விமான படையினர் இருந்தனர், ஏர்ஃபோர்ஸ். ஆனால் அதில் 80 பேர் இறந்ததாக தெரிகிறது. இறுதி மற்றவர்கள் பற்றிய தகவல் இதுவரை வெளிவரவில்லை. அது அந்த பாரிய விமானம் ஹெர்குலிஸ் என்ற விமானம், அமெரிக்க விமானம் தான் ஹெர்குலிஸ், மிகப்பெரிய பாரங்களை ஏற்றி கொண்டு செல்லும். அங்கே 80 பேர் அதில் பயணித்தார்கள். அவர் இறந்தது கொலம்பியா பொறுத்தவரையில் மிகவும் கவலையான ஒரு செய்தி. அதேபோன்று ஸ்லோவேனியா என்ற அதாவது ஐரோப்பிய நாடுகளில் உள்ள ஒரே நாடு முதலாக இந்த பெட்ரோலை பங்கீட்டு அடிப்படையில் கூப்பன் அடிப்படையில் கொடுக்க துவங்கியுள்ளது. காரணம் என்னவென்றால், ஸ்லோவேனியாவுக்கு பக்கத்தில் உள்ள நாடுகள் அங்கே இலகுவாக வந்து இங்கே இலகுவாக பெட்ரோல் அடித்து கொண்டு போவதனால் ஸ்லோவேனியாவில் உள்ளவர்களுக்கு பெட்ரோல் இல்லை. அதனால் அவர்களுக்கு ஒரு ரேஷன் அடிப்படையில் கொடுக்கிறார்கள். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 50 லிட்டர் தான் தரலாம். அது ஒரு விவசாயி அல்லது வைத்தியசாலைகளுக்கு மட்டும் 200 லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் என்று அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஹங்கேரி ஏற்கனவே ஒரு ஆளுக்கு 30 லிட்டர் பெட்ரோல் தான் என்று அளவுக்கு வந்துள்ளது. காரணம், இந்த போரினால் தங்களுக்கு மொத்தமாக பெட்ரோல் இல்லாமல் போயிடும் என்பதை தவிர்ப்பதற்காக இப்படி கூப்பன் அடிப்படையில் கொடுக்கிறார்கள். இறுதியாக பிரபல்யமான ஒரு நடிகர், எல்லோருக்கும் தெரிந்த அமெரிக்க நடிகர் சக் நோரிஸ் நடாமல் உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அவர் நேற்றைய தினம் அவர் தன்னுடைய 86வது வயதில் காலமானார். சக் நோரிஸை நாங்கள் தெரியாமல் இருக்க முடியாது. நான் சுருக்கமாக கூறுவானால், என்டர் த ட்ராகன் என்ற ப்ரூஸ் லீ நடித்த என்டர் த ட்ராகன் என்ற படத்தில் இவரும் அவரும் ஒன்றோடு ஒன்று மோதும் ஒரு காட்சி இருக்கிறது. அது யாரும் மறக்க முடியாத காட்சி. அது நடித்தவர் வேறு பல முக்கியமான படங்களில் நடித்திருந்தார். நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி கூட சக் நோரிஸை பற்றி கூறின தனக்கு நல்ல விருப்பமான நடிகர் என்று. அவருடைய நடிப்பு அநேகமாக எம்மவர்கள் பலருக்கு தெரியும், இளம் தலைமுறைக்கு தெரியுமோ தெரியாது, எங்கள் போன்றவர்களுக்கு சக் நோரிஸ் என்றார் யார் என்று தெரியும். ஆகவே அவருடைய இறப்பும் இந்த நேரத்தில் ஒன்றாக சேர்த்து பார்க்கலாம். இதோடு நாங்கள் உலக செய்திகளை முடிவுக்கு வருகின்றன. உங்களுடைய இறுதி கருத்தோடு நாம் நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வரலாம். சவுண்ட் உங்களுக்கு கேட்கின்றதா? இறுதியாக கூடிய செய்தி, 2 முக்கியமான செய்தி.
ஐரோப்பிய நாடுகள் ஒன்றான ஸ்லோவேனியாவில் பெட்ரோல் கூப்பன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. நாங்கள் முதல் தடவை அதை கேள்விப்படுகிறோம். எங்களுடைய நாடுகளில் எல்லாம் கூப்பன் அடிப்படையில் பெற்றது ஞாபகம் இருக்கிறது. கேஸ், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது, எங்களுக்கு பழக்கமானது. ஆனால் இப்பொழுதுதான் முதல் தடவையாக ஒரு ஐரோப்பிய நாட்டில் பெட்ரோலும் கூப்பன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது என்பதை